மண்டோதரி சிவனை குழந்தை வடிவில் தரிசிக்க கடும் தவம் செய்தாள். அதே சமயம் உத்தரகோஷ மங்கையில் 1000 முனிவர்கள் சிவனை நோக்கி தவம் செய்தனர். சிவன் அவர்களுக்கு சிவ ஆகமங்களை அளித்து குழந்தை வடிவில் மண்டோதரிக்கு காட்சியளிக்கச் செல்வதாகவும், ராவணன் என்னை தொடும் சமயம் ஜோதி வடிவாக கோயில் குளத்தில் தோன்றி மீண்டும் காட்சியளிப்பதாகவும், திரும்பி வரும் வரை ஆகமங்களை பாதுகாக்கும்படியும் கூறி மறைந்தார். சிவன் குழந்தை வடிவில் மண்டோதரிக்கு காட்சியளிக்க மண்டோதரி மகிழ்ச்சியுடன் வாரியணைத்தாள். அப்போது ராவணன் குழந்தையின் அழகில் மயங்கி யார் என்று கேட்க மண்டோதரி நடந்ததை விளக்கினாள். ராவணன் குழந்தையை தூக்க முயன்றவுடன் சிவன் ஜோதி வடிவில் உத்தரகோசமங்கை திருக்குளத்தில் தோன்ற முனிவர்கள் பரவசமடைந்து ஜோதியில் பாய்ந்து நீரில் மூழ்கினர். ஆனால் ஒரே ஒரு முனிவர் மட்டும் இறைவன் கொடுத்த ஆகமங்களை காத்து நின்றார். மற்ற முனிவர்கள் லிங்க வடிவில் இறைவனோடு ஒன்றினர். ஆகமங்களை காத்த முனிவருக்கு சிவன் தன் ஊமையவளுடன் காட்சியருளி பாண்டிய நாட்டில் பிறந்து சைவத்தையும் தமிழையும் உயர்த்தும் பணியை வழங்கி மறைந்தார். அவரே மாணிக்கவாசகராக அவதரித்து மகேசனை புகழ்ந்து உலகுக்கு ஒளி கொடுத்தார். மாணிக்கவாசகர் அவதரிக்க மண்டோதரியின் பக்தியும் ஒரு காரணமாகியது.